ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மல்லிகைப்பூ டிப்ஸில் கருவாடு வேஸ்டேஜையும் நம்ம மல்லிகைப்பூ செடிக்கு உரமாக கொடுக்கலாம். நேற்று மீன் கழிவுகளை எப்படியெல்லாம் எந்த முறையிலெல்லாம் நம்ம கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த காய்ந்த மீன் கருவாட்டையும் நம்ம வீணடிக்காமல் நம்ம தோட்டத்து மண்ணுக்கு உரமாக மாற்றலாம். நம்ம செடிகளுக்கு உரம் கொடுக்கணும், சத்துக்கள் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறத விட நம்ம மண்ணுக்கு என்னென்ன சத்துக்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மண் நம்ம வளமாக வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக அதில் வளரக்கூடிய நம்ம தோட்டத்து செடிகளும் ஆரோக்கியமாக இருக்கும். என் தோட்டத்து மண் பாருங்கள் எந்த அளவுக்கு பதமாக பொல பொலன்னு உதிரியாக இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மண்ணில் அதிக நுண்ணுயிரிகள் பெருக்கம் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதோட கழிவுகளும் இருக்கும். அதனால தான் மண் இந்த மாதிரி இயற்கையாகவே இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த எலும்புகள் அதாவது இந்த முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு நல்லா வளமாக்கும், நம்ம மண்ணை வளமாக்கக்கூடியது. இதில் எல்லா சத்துக்களுமே இருக்குது. மீன் வேஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ள இருக்க செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது. மண்ணை நல்லா வலிமையாக்கவும் நல்லா செழிப்பான ஒரு மகசூலை எடுக்கவும் நமக்கு இந்த மீன் கழிவுகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கருவாடு துண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமே இது மண்ணோட மக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது நல்லா காய்ந்த பொருள், அதனால் மண்ணோட மக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இதையும் வீணடிக்காமல் உங்கள் தோட்டத்து மண்ணுக்கு நீங்கள் உரமாக கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடிக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கும். மல்லிகை செடி நல்லா வேகமாக வளர நம்ம வீட்லேயே கிடைக்கக்கூடிய ஒரு தரமான உரம் தான் இது எல்லாமே. இது ஒரு கரிம உரங்கள் கொடுக்கும் பொழுது மல்லிகை செடிகள் நல்லா வளரும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.